சாமி கோயிலை பற்றி 4 வார்த்தை. சாமி இது 6 படை வீடு மாதிரியே இது 7வது படை வீடுன்னு சொல்லுவாங்க சாமி. என்ன கோயில் பேர் சொல்லுங்க. கோயில் வந்து மருதமலை, கோயம்புத்தூரில் மருதமலை கோயில் ஃபேமஸ்ஸு. சரி, மருதமலை கோயில் 6 படை வீடு மாதிரியே இதுவும் 7வது படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாமி அதனால் இங்கே வந்து மகிழம்பூ நிறைய இருக்கும். பாம்பாட்டி சித்தர் ஒருத்தர் இங்கே இருக்கார். முன்னே இருந்தார், இப்போ கிடையாது. அங்கே பாம்பாட்டி சித்தர் தான் அங்கே முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் முருகர் வந்து சுயம்புவாக வந்து வருதுங்க. மருதமலையில் வந்து முருகர் வந்து சுயம்புவாக நின்னார். அப்போதுலேருந்து ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருந்தது. இப்போ எல்லாரும் வந்து பக்த கொடிகள் அனைவரும் இதை வந்து ஒரு 7வது கோயிலாக நினச்சி இங்கே வராங்க. 7வது படையாக நினச்சி வராங்க. நினச்சது நிறைவேறும். நம்ம யார்கிட்டையும் எதுக்கும் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம்லாம் வேண்ட வேண்டியதில்லை. அதாவது நம்ம மனசார நினச்சி மனசார ஒரு முறை வந்து போனீங்கன்னா மனம் சாந்தி அடையும். சாமி இது வந்து முருகருக்கு ரொம்ப உகந்தமான சாமி. முருகர் வந்து சுயம்புவாகி உருவானவர். நம்ம என்ன மனசில் நினச்சி வேண்டி வரமோ அது வந்து மனதார வேண்டிக்கணும்னா அது நடக்கும். இது வந்து பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் மலை மேலே. அவர் தான் முதல்ல அங்கே வந்து முருகரை வச்சு வணங்கி எல்லாம் தொழுதுட்டு அவர் தான் அவரோட சொந்த கோயில் மாதிரி வீட்டு கோயிலுக்கு மாதிரி கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிறைய எல்லாரும் ஜனங்கள் வந்து அவரை பார்க்குற போதில் அவர் தான் பார்க்க வந்தாங்க, முருகரை பார்க்க வரல. அவர் முருகரை வணங்கினதுனால அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து இங்கே நடந்துடும். அவர் வந்து ஒரு தோராயமாக சொல்லுவார், நீங்கள் இப்போ வாங்க அப்போ வாங்க இப்போ போங்க நல்லா ஆகிடுங்க. அதே மாதிரி நல்லா ஆகிடும். 6 படை வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இது 7வது படை வீடுனே சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா நம்ம எதுவும் வேண்டுதல் வைக்க வேண்டியது கிடையாது. மனசார நினச்சி ஒரு முறை வந்து போனால் போதும், நினச்சது நிறைவேறிடும். அப்படியே கொஞ்சம் முருகன் பக்தி முருகன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி சார், நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மருதமலையிலேருந்து ஈசா வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பாருங்கள், ஒரு பயங்கரமாக ஒரு கம்பீரமாக இருக்கார் ஈசன். சாமிங்க எல்லாம் ஈசாக்கு வந்தாச்சு. அந்த சிவன் ஒருத்தர் குருசாமி பாருங்க, எங்கள் குருசாமி. சரி சொல்லுங்க சாமி. அது கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி பார்டர் சாமி. ஏன் ஒன்றும் இல்லை, காஞ்சி காமகோடி இதில் வந்து இவர் தான் எங்கள் டீம்லேயே மாஸ்டர். மாஸ்டர்னா சமையல் மாஸ்டர் நினச்சாதீங்க, கும்பு மாஸ்டர். கும்பு மாஸ்டர் வா சாமியா, என்ன திட்டுன்னு பட்டையை போடலாமா? இன்னும் உங்கள் பேட்டி கொடுங்க. சொன்னீங்க சாமி, இப்படி பேக்ரவுண்ட் நில்லுங்க வாங்க. ஈசா பற்றி என்ன நினைக்க சாமி? நான் இன்றைக்கி பிளானு காலையில் பவனி வந்தோமா, பச்சைமலை, பவளமலை, பண்ணாரி அம்மன், தென் திருப்பதி, மருதமலை. இப்போ ஃபைனலாக எங்கே வந்துருக்குறோம்? ஈசா வந்து இன்றைக்கி ஒரு நாளில் எத்தனை கோயில் பார்த்துருக்கோம்? 7 கோயில். இன்னும் குருவாயூர் போகிறோம். இப்போ ஃபைனலாக ஈசாக்கு வந்துருக்குறோம். மற்ற கோயிலில் எப்படி சொன்னீங்களோ அதோட ஹிஸ்ட்ரி இந்த கோயிலே சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து பண்ணணும். சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ சொல்லுங்கள் சாமி. இது வந்து ஈசான்றது வந்து சிவன் கும்புற கோயில். அது வந்து நம்ம ஃபாரினர்ஸ் வந்து பிஜேபியில் இருந்து வந்து யோகி ஆதித்யான்றவர் வந்து இங்கே இடம் வாங்கி சிவனுக்கோசம் அந்த சிவராத்திரி முக்கியமான வருஷத்தில் ஒரு 3 நாள் வந்து அவங்க வந்து இங்கே ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா ஒரு நியூ இயரு அது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து சிவனோட பற்றி இப்போ பாட்டு பாடி பஜனை பாடி திருவிழா. இப்போ இங்கே சிவராத்திரிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். சிவராத்திரிக்கு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து சபரிமலை தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த பக்கம் வந்ததுனால இதை பார்த்துட்டு போகிறோம். இதுக்காக நம்ம வரல, நம்மளுக்கு சபரிமலை தான் முக்கியம். ஓகே.
ஓகே, நன்றி சாமி. ஓகே. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவலும் சின்ன சின்ன சாமிங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை பார்க்குற மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. பாருங்க சாமி, ஈசா வந்துட்டோம். இன்னைக்கு ஈவினிங் வந்ததுனால நல்ல கூட்டம். சாமி தான் எங்கள் சீனியர், இந்த கோயிலை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போவார் சீனியர். ஓகே, அப்படியே பாருங்கள். நீங்கள் நைட்டு வந்து குருவாயூர் போகிறோம். ஓய், வீடியோ எடுத்துட்டீங்க.